அனைவருக்கும் வணக்கம். விருச்சகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் செவ்வாய் பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தற்போது கும்ப ராசியில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் தற்போது மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். அது மட்டுமில்லாமல் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சனியோடு இணைகிறார். இதன் காரணமாக விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செல்லும் இந்த நேரம் பூர்வ புண்ணியத்தின் பலனாக என்னென்ன கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்துமே இந்த 48 நாட்களில் உங்களுக்கு நிச்சயம் கிடைத்து விடுங்க. பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் செவ்வாயினுடைய இந்த பயிற்சியை அமைகிறது. மேல் படிப்பு முடித்து கடல் தாண்டி சென்று சம்பாதிக்க நினைத்தால் அவர்கள் எடுத்த முயற்சி கைகூடக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைய இருக்குதுங்க. முக்கிய புள்ளிகளின் பட்டியல் உங்களுடைய பெயரும் இடம் பிடிக்குங்க. முன்னோர் கட்டி வைத்த ஆலயத்தில் திருப்பணிகளை தொடர்ந்து செய்ய முன்வர இருக்கீங்க. வியாபாரத்தை விரிவு செய்ய எடுத்த முயற்சி வள்ளல்களின் ஒத்துழைப்பு நிச்சயம் கிடைக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதே போல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசி சஞ்சரித்து வந்த செவ்வாய் தற்போது மீன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனியோடு இணைகிறார். அதாவது இக்காலத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டுங்க. பஞ்சமஸ்தானத்தில் முரண்பாடான கிரகங்களுடைய சேர்க்கை இருப்பதால் பிள்ளைகளை உங்களுடைய கண்காணிப்பில் வைத்துக் கொள்ளுங்க. மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக தாங்க இருக்கும். சுப செலவுகளை மேற்கொள்வதன் மூலம் வீண் விரயங்களிலிருந்து தப்பிக்க இயலுங்க. இது போன்ற நேரங்களில் சுயஜாதக அடிப்படையில் தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டுமில்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் லாபாதிபதி புதனுடன் இணைந்து 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குருவினுடைய பார்வை செவ்வாய் மீது பதிவதால் குரு மங்கள யோகம் உருவாகிறது. அதே போல் அர்த்தாஷ்டக சனி விலகியதால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் இத்தருணங்களை பொறுத்தவரை மிக முக்கிய கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். சுக்கிரன் 12ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது விபரீத ராஜயோக அடிப்படையில் இனிய பலன்கள் ஏராளமாக நடைபெறுங்க. குறிப்பா கல்யாண முயற்சி கைகூட இருக்குது. கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உயர்வும் மரியாதையும் கூடுங்க. கூட்டு தொழில் புரிவோர் அதிலிருந்து விலகி தனித்து இயங்க முற்பட இருக்கீங்க. ஆற்றல் மிக்கவர்களின் நட்பால் ஆதாயம் அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. பெண் பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்கும் எண்ணம் அதிகரிக்க இருக்கு. அதே போல் புதனை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்கு பயிற்சியாகி செவ்வாய் மற்றும் சனியோடு இணைகிறார். உங்களுடைய ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் புதன். அஷ்டமாதிபதி நீச்சம் பெறுவது நன்மைதாங்க. தேவைக்கேற்ற பணம் வந்து சேரும். ஒரு சில சமயங்கள்ல ஒரு வேளை இருமுறை செய்யும் சூழ்நிலை உருவாகுங்க. மாமன் மைத்துனர்களின் இல்லங்களில் நடைபெறும் மங்கள நிகழ்ச்சிகள்ல கொடுத்து உதவ இருக்கீங்க. உடல் நலம் சீராக இருக்கு. உற்சாகம் உள்ளத்தில் குடிக்கொள்ளக்கூடிய தருணமாகவும் இத்தருணம் அமைய இருக்குதுங்க. பூர்வீக சொத்துக்களை பாக பிரிவினை செய்து கொள்ள உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பாங்க. பிறர் வியக்கும் அளவு வீடு கட்டி குடியேறும் யோகம் உண்டு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டுமில்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல குரு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தியாவது நன்மைதாங்க. குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. கொடுக்கல் வாங்கல் லாபம் தருங்க. பேச்சில் திணறல் சூழ்ச்சிகளில் இருந்து விடுபட இருக்கீங்க. திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்க நேரமாக இத்தருணம் அமையிருக்கு. பணியாளர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஊதிய உயர்வு ஆகியவை உண்டு என்பதையும் கிரக நிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்பட இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்கு. மாணவ மாணவி தேர்வில் வெற்றி உண்டுங்க. பெண்களுக்கு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறுங்க. அதே போல் வருமானம் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும்
தெளிவுபடுத்துது. அதே போல் விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டக ராசியில் செவ்வாய், ராகு மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிக்கின்றன. அஷ்டம ராசியில் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாங்க. உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் கேது. பல குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க. கணவன் மனைவி இடையே ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் அந்யோன்ய குறைவு நீங்கி இருவருக்குள்ளும் ஒற்றுமை அதிகரிக்க இருக்குதுங்க. அதே போல் பண பற்றாக்குறையும் குடும்ப பிரச்சனைகளின் கடுமையும் குறைய இருக்கு. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சக ராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் விலகி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. வரவை விட செலவுகளே அதிகமாக இருப்பதால் இக்காலகட்டத்தினுடைய கடைசியில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடுங்க. அதனால் ஆரம்பத்திலிருந்தே கவனமாக இருப்பது நல்லது. விருச்சக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அன்றாட பணிகள்ல கவனமாக இருங்க. சிலருக்கு கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டி இருக்கும். இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இத மாற்றம் ஏற்படக்கூடுங்க. பொறுமை நிதானம் மிகவும் அவசியம். அன்றாட பணிகள்ல கவனமாக இருப்பது நல்லது. எந்த முடிவையும் உணர்ச்சி வசப்படாமல் ஆழ்ந்து சிந்தித்து எடுப்பது மிகவும் ஆழ்ந்து யோசித்து சிந்திக்காமல் எடுப்பது நல்லதுங்க. சற்று வளைந்து கொடுத்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது. இல்லைன்னா மன நிம்மதியை பாதிக்கப்படும் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் விருச்சக ராசினியர்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் கடினமான போட்டிகளை நீங்கள் சமாளித்து உங்களுடைய லாபத்தை தொடர்ந்து நிலைநாட்டிக் கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் வற்புறுத்துதுங்க. வெளியூர் பயணங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு பயன் தராது. சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதால் மன நிம்மதி பாதிக்கப்படும். பொறுமை நிதானம் புத்தி சாதுரியம் அவசியங்க. இத்தருணங்களிலும் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் நல்லதுங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் குறையக்கூடும். வருமானம் பாதிக்கப்பட இருக்கு. கையில் இருப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டி இருக்குங்க. அதே போல் பணத்தை எண்ணி எண்ணி சிக்கனமாக செலவழிங்க. நிச்சயமாக கிடைக்கும் என்றிருந்த வாய்ப்புகள் காரணமின்றி கடைசி நேரத்தில் ஏமாற்றத்தை ஏற்படுத்திவிடக் கூடுங்க. இத்தருணங்கள் திரைப்பட தயாரிப்பாளர்கள் கூடுமானவரில் குறைந்த செலவில் தரமுள்ள கதைகளின் அடிப்படையில் புது படங்களை தயாரிப்பது நல்லது. ஏனெனில் கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு அனுகூலமாக இருக்குதுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தனது அதிகாரத்தின் கொண்டுள்ள சுக்கிரன், சூரியன் மற்றும் சனியுடன் இணைந்து குரு பகவானின் ராசியில் சஞ்சரிப்பதால் மேடை பேச்சுகளில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது அவசியங்க. சிறு தவறும் பெரும் பிரச்சனையில் உங்களை ஆழ்த்திவிடக்கூடும். கூடுமான வரையில் உயர்மட்ட தலைவர்கள் தற்போது சந்திக்காமல் இருப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு உகந்ததாக இருக்குங்க. உங்களிடமிருந்து அவர்கள் சற்று அதிகமாகவே எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்ப்பதை உங்களால் பெற்றுத்தர இயலாது. அதனால் தான் அவர்கள் தற்போதைக்கு சந்திக்காமல் இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் அஷ்டக ராசியில் வித்யாக்காரகரான புதன் ராகுவும் இணைந்து சஞ்சரிப்பதால நன்மை செய்யும் நண்பர்களுடன் அளவுக்கு மீறி நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூடப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று செவ்வாய்க்கிழமை செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.